66வது சங்கீதம் 12வது வசனம். மனுஷரே, எங்கள் தலையின் மேல் ஏறிப்போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர். இந்த வசனத்தை நான் முதல் டைம் படிக்கும்போது, இப்போ இல்லை, முதல் டைம் படிக்கும்போது, மனுஷரே எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், மனுஷர் தலை மேலே ஏறி போனாங்கன்னா நாங்கள் என்ன ஆகுறது சுவாமி அப்படின்னு சொல்லி நான் யோசித்தேன். அப்போ எனக்கு அப்போ கிடச்ச வெளிப்படுத்த என்ன தெரியுமா, தலைக்கு மேலே ஏறினா அதுக்கப்புறம் ஏறுறதுக்கு என்ன இடம் இருக்குது? தலைக்கு மேலே தலை வரைக்கும் ஏறினாங்கன்னா தலைக்கு மேலே ஏறுறதுக்கு எங்கே இடம் இருக்குது? அதுக்கப்புறம் திரும்ப கீழே தான் வரணும், ஏறுறதுக்கு இடம் கிடையாது. அதுக்கு மேலே எங்கே போயிட போகிறாங்க? தலை வரைக்கும் தானே போக முடியும். அதுக்கு மேலே அவங்க எங்கிட்டு போயிட போகிறாங்க? ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ அவங்களால. மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர். அப்படி ஏறி போக பண்ண சூழ்நிலைகள் நமக்கு நடந்திருக்குதா? நம்ம அப்படி போயிருக்கிறோமா? மனுஷர் நம்மளை மிஞ்சி போயிருக்கிறாங்களா? இந்த பூமியில் இருக்கிற மனுஷர், அதாவது தலைக்கு மேல் ஏறி போக பண்ணினீர்னா, மனுஷர் மூலமாக வருகிற பிரச்சனைகள் நம்முடைய தலைக்கும் மேலே அதிக பாரமாக இருக்கும், அதிக பாரம், அதிக பிரச்சனையாக இருக்கும். அதனால தான் 124வது சங்கீதம் 1வது வசனத்துலேருந்து 3வது வசனத்து வரைக்கும் படித்து பாருங்கள். தாவீது சொல்கிறார், ஆண்டவர் எங்கள் பட்சத்தில் இல்லை அப்படின்னா, கர்த்தர் மட்டும் எங்கள் கூட இல்லை அப்படின்னா, மனுஷர் எங்களை என்ன பண்ணியிருப்பாங்க? முழுசாக விழுங்கியிருப்பாங்க. படிங்க 124வது சங்கீதம் 1வது வசனம், 2வது வசனம், 3வது வசனம். நம்மை உயிரோடே விழுங்கி இருப்பார்கள். இன்னைக்கு ஒன்றுமே இல்லாமல் போயிருப்போம் இல்லையா? கர்த்தர் நம்ம பக்கத்தில் இருந்தார், கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருந்தார். மனுஷர் நமக்கு விரோதமாக எழும்புகிற நேரத்தில் எல்லாம், மனுஷர் நம்மளுக்கு பிரச்சனையை உண்டு பண்ணுகிற நேரங்கள் எல்லாம் கர்த்தர் நம்ம பக்கத்தில் இருந்தார். அதனால தான் இன்றைக்கி எங்கே உட்காந்துருக்கிறோம்? இன்றைக்கி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம உட்காந்துருக்கிறோம் இல்லையா? ஆண்டவர் நம்ம கூட இல்லை அப்படின்னா, இன்றைக்கி நீங்களும் இந்த இடத்துல இல்லை, நானும் இன்றைக்கி இந்த இடத்துல இல்லை. மனுஷர் நமக்கு விரோதமாக எழும்பி, தாவீது அழகாக சொல்கிறார் பாருங்க, மனுஷர் நமக்கு விரோதமாக எழும்பின போது கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால். கன்னடத்தில் படிங்க, எப்படி சொல்லி பார்க்கலாம்? ஏனாகத்தை தெரிஞ்சிருக்கதா? ನರರು ನಮಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಎದ್ದಾಗ ಯೆಹೋವನು ನಮಗಿಲ್ಲದಿದ್ದರೆ ನಿಶ್ಚಯವಾಗಿ ಅವರು ಕೋಪದಿಂದ ಹುರಿಗೊಂಡು ನಮ್ಮನ್ನು ಜೀವ ಸಹಿತ ನುಂಗಿ ಬಿಡುತ್ತಿದ್ದರು. உயிரோட முழுங்கியிருப்பாங்க, உயிரோட முழுங்கியிருப்பாங்க. உண்மைதான். ஆண்டவர் நம்ம பட்சத்தில் இருந்ததுனால, ஆண்டவர் நம்ம கூட இருந்ததுனால, மனுஷர் நமக்கு விரோதமாக எழும்பி வர்றப்பெல்லாம் சாமி என்ன பண்ணார்? நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணார், நம்ம கூட இருந்தார். யாரோ ஒருத்தர் மூலமாக சாமி நம்மக்கிட்ட பேசினார். டைரெக்டாக ஆண்டவர் நம்மக்கிட்ட பேசலைனாலும் யாரோ ஒருத்தர் மூலமாக ஆண்டவர் நம்ம இடத்துல இடைப்பட்டார், நம்ம இடத்துல பேசினார், நம்மை ஆற்றினார், நம்ம தேட்டினார். அதனால நம்ம அப்படியே கடந்து வந்தோம். மனுஷரை தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர். அதுக்கு அடுத்த வார்த்தை பாருங்க, பயங்கரமாக சொல்கிறாரு, தீயையும் கடந்து வந்தோம், தண்ணீரையும் கடந்து வந்தோம். எப்படி இருக்கும் இல்லையா? தீயையும் தண்ணீரையும் நாங்கள் கடந்து வந்தோம். தீயில புண்ணு வெந்த பிற்பாடு, தீயில கையை வெந்த பிற்பாடு அது மேலே தண்ணி ஊற்றி பாருங்கள் என்ன இது இருக்குன்னு சொல்லி நாசமாயிரும். தீப்பட்ட புண்ணில் தண்ணியை ஊற்றக்கூடாதுமாங்க. அதனால தான் அந்த தீ எரிக்கிற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா, தீ எரிக்கிற இடத்துல அவங்க தீ எரிஞ்சிக்கிட்டு இருக்கும்போது அவங்க மேலே என்ன செய்யக்கூடாதான்? போய் தண்ணி அடிக்காதீங்கம்பாங்க. தண்ணி அடிக்காதீங்க, அவங்கள அப்படி சாக்க வச்சு மூடுங்க, அந்த மாதிரி ஏதாவது பண்ணுங்கள். ஆனால் தண்ணி அடிக்காதீங்கம்பாங்க. ஏன்? தீப்பட்ட இடத்துல மறுபடியும் தண்ணி பட்டுச்சுன்னா அதனோட இன்ஃபெக்ஷன் வந்து பயங்கரமாக இருக்கும், கொடூரமாயிரும். அது கொஞ்சமாக பட்ட புண்ணு தண்ணி பட்டதுக்கு பிற்பாடு அது பயங்கரமாக பெருசாக பரவி போயிடும். தீயையும் தண்ணீரையும் நாங்கள் கடந்து வந்தோம். தீயை கடக்கும்போது ஆண்டவர் நம்ம கூட இருந்தாரா? வாக்குத்தத்தத்தின்படி தீயை கடந்தமா? நம்ம தீனா என்னன்னு சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்தில்? அக்னிமயமான சோதனை. 1 பேதுரு 2வது அதிகாரம், 4வது அதிகாரம், 1 பேதுரு 4வது அதிகாரம் 12வது வசனம். உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவிலே பற்றி எரிந்து கொண்டிருக்கிறதான அக்கினியை குறித்து இது என்ன புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்காதீங்க. இது புதுசு கிடையாது. படிங்க, கன்னடத்துலையும் படிங்க, தமிழில் படிங்க. ಪ್ರಿಯರೇ, ನೀವು ಪರಿಶೋಧನೆಗಾಗಿ ಪುಟ್ಟಕ್ಕೆ ಹಾಕಲ್ಪಟ್ಟದಕ್ಕೆ ಆಶ್ಚರ್ಯ ಪಡಬೇಡಿರಿ, ವಿಪರೀತವಾದ ಸಂಗತಿ ಸಂಭವಿಸಿತೆಂದು ಯೋಚಿಸಬೇಡಿರಿ. என்னடா இது புதுசா விபரீதமா ஏதோ ஒன்று புதுசா தோன்றி இருக்குதுன்னு சொல்லி நீங்க எதுவும் யோசிக்க வேண்டாம். ಆದರೆ ನೀವು ಎಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ಕ್ರಿಸ್ತನ ಬಾಧೆಗಳಲ್ಲಿ ಪಾಲುಗಾರರಾಗಿದ್ದೀರೋ ಅಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ಸಂತೋಷವುಳ್ಳವರಾಗಿರಿ.
இதெல்லாம் ஏற்கனவே யாரோ ஒருத்தர் நடந்திருக்குது. இதை விட அதிகமான கஷ்டத்துலலாம் யாரோ ஒருத்தர் கடந்து போயிருக்கிறாங்க. அதுதான் அங்கே புதுசாக சொல்ல வராது. உங்களுக்கு தான் இப்போ புதுசாக சோதனை, நமக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி நம்ம யாரும் நினைக்க வேண்டாம். இந்த தீ, இந்த அக்கினி உங்களுக்கு முன்னாலே இன்னொருத்தர் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இது போல் ஒரு அக்கினிக்குள்ளே போயிருக்கிறாங்க, இது போல் ஒரு பிரச்சனையில் போயிருக்கிறாங்க. நீங்கள் உங்களுக்கு புதுசுன்னு பார்க்காதீங்க, கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள், இயேசுவை நோக்கி பாருங்கள். அவர் பாருங்கள், உங்களுக்கு இதை விட பயங்கரமான பிரச்சனைகளெல்லாம் அவர் கடந்து போயிருக்கிறாரு, அவர் கடந்து போயிருக்கிறாரு. அதனால் அவரை பாருங்கள் அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தின் மூலமாக பேர் நமக்கு சொல்லிக் கொடுக்குறார். கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படி அவருடைய பாடுகளுக்கு பங்காளி ஆனதுனால சந்தோஷப்படுங்கள். இந்த அக்னியை பார்த்து, இந்த தீயை பார்த்து புதுசாக இருக்குதுன்னு நினைக்க வேண்டாம். தீயை கடந்து வந்தோம், தண்ணீரையும் கடந்து வந்தோம். ஏசாயால இது ரெண்டுக்கு சேர்த்து ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்கிறார் இல்லையா? நீ தீயை, நெருப்பை கடக்கும் பொழுதும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ தண்ணீரை கடக்கும் போதும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ரெண்டுலேயும் ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். ஏசாயா 43வது அதிகாரம் 2வது வசனம். நீ தண்ணியை கடக்கும் போதும் நான் உன் கூட இருக்கிறேன், நீ ஆறுகளை கடக்கும் போதும் அது உன் மேலே பொருளாது, நீ அக்கினிக்குள்ளே போனாலும் வேக மாட்ட, நான் உன் கூட இருக்கிறேன். படிங்க 43:2. கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. அடுத்து கன்னடத்துல படிங்க. ನೀನು ಜಲರಾಶಿಯನ್ನು ಹಾದು ಹೋಗುವಾಗ ನಾನು ನಿನ್ನ ಸಂಗಡ ಇರುವೆನು. ಆಮೆನ್. ನದಿಗಳನ್ನು ದಾಟುವಾಗ ಅವು ನಿನ್ನನ್ನು ಮುಳುಗಿಸವು. ಆಮೆನ್. ಉರಿಯಲ್ಲಿ ನಡೆಯುವಾಗ ನೀನು ಸತ್ತದಿರುವಿ, ಜ್ವಾಲೆಯು ನಿನ್ನನ್ನು ದಹಿಸದು. ஹல்லேலூயா. ஆமென். நீ அக்கினிக்குள்ள போனாலும் அக்கினி உன் பேர்ல பற்றாது, அக்கினி ஜுவாலை உன்னை அவிக்காது, அந்த வாசம் கூட உங்ககிட்ட வராது. அப்படிலாம் ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். அதனால தான் சங்கீதக்காரன் சொல்கிறார், நான் தீயையும் கடந்து வந்தேன், தண்ணீரையும் கடந்து வந்தேன். ரெண்டுலேயுமே யார் கூட இருந்தார்? தேவன் கூட இருந்தார். நமக்கும் இப்படிப்பட்ட பாதைகள்லாம் உண்டு. தீங்கிறது சோதனையை காட்டுது, தண்ணி அப்படிங்கிறது இந்த உலக மனுஷர்களை காட்டுது. வெளிப்படுத்தல நம்ம படிக்கிறோம், திரளான தண்ணீர்களின் மேல் அந்த வேசி உட்கார்ந்திருந்த அந்த தண்ணி இந்த உலகத்தையும் உலக ஜனங்களையும் காட்டுகிறது அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷத்தில் அப்படி ஒரு இடத்துல நம்ம படிக்கிறோம். தண்ணீர் என்பது இந்த உலகத்தையும் உலக ஜனங்களையும் காட்டுகிறது. படிங்க வெளிப்படுத்தல் 17வது அதிகாரம் 15வது வசனம். வேசி உட்கார்ந்திருக்கிற தண்ணீர்களை கண்டாயே, அந்த தண்ணீர் என்னவென்றால் ஜனங்களும் கூட்டங்களும். ಆ ದೇವದೂತನು ನನಗೆ ಹೇಳಿದ್ದು, ಆ ಜಾರ ಸ್ತ್ರೀಯು ವಾಸಿಸಿರುವ ನೀರುಗಳನ್ನು ಕಂಡಿಯಲ್ಲ, ಅವು ಅದು ಏನು? படிங்க. ಅವು ಪ್ರಜೆ ಸಮೂಹ ಜನ ಭಾಷೆಗಳನ್ನು ಸೂಚಿಸುತ್ತವೆ. ஜனங்களையும் கூட்டங்களையும் ஜாதிகளையும் பாஷைக்காரர்களையும் காட்டுகிறது. இதுதான் தண்ணீர். இந்த தண்ணி என்ன செய்யணும்? நம்ம கடந்து தான் ஆகணும். இந்த ஜனங்க மத்தியிலிருந்து தான் நம்ம பரலோகம் என்ன செய்யணும்? போகணும். ஆண்டவர் அதுக்கு தான் நம்மளை வச்சுருக்கிறார். பிரச்சனை, போராட்டம், கஷ்டம், நெருக்கம், இதெல்லாம் இந்த ஜனங்க நம்மளை சுற்றி, இந்த ஜனங்க மூலமாக தான் நமக்கு வருது. ஜனங்கள், ஜாதிகள், பாஷைக்காரர்கள், கூட்டங்கள், இவங்க மத்தியில் தான் உண்டாகிறது. இவங்களுக்குள்ளே கூடி தான் நம்ம என்ன செய்யணும்? பரலோகத்துக்கு போகணும். இவங்களுக்கு மத்தியில் தான் ஆண்டு நமக்கு பரலோகம் வச்சிருக்கிறார். இதை அடுத்த வசனத்தில், சங்கீதத்தில் அதே வசனம் தான், அதே வசனம் 66வது சங்கீதம் 12வது வசனம். அப்படியே அடுத்த வார்த்தை படித்து பாருங்க, அப்படியே தலைகீழ திருப்பி இருப்பார். மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயை கடந்து வந்தோம், தண்ணீரை கடந்து வந்தோம். அதுக்கு அடுத்த வார்த்தை என்ன தெரியுமா? அப்படியே வாழ்க்கை உள்டாயிருச்சு, அப்படியே தலைகீழாயிருச்சு. செழிப்பான இடத்துல எங்களை கொண்டு வந்து விட்டீர். ஹல்லேலூயா. படிங்க பார்க்கலாம் இப்ப அந்த வசனத்தை. 66வது சங்கீதம் 12வது வசனம். கஷ்டம்தான். மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், கஷ்டமானதுதான். தீயை கடந்தோம், கஷ்டம்தான். தண்ணீரையும் கடக்கிறோம், கஷ்டம்தான், கஷ்டமாதான். செழிப்பான இடத்துல எங்களை கொண்டு வந்து விட்டீர். படிங்க கன்னடத்துல படிங்க. ಮನುಷ್ಯರು ನಮ್ಮ ತಲೆಗಳ ಮೇಲೆಯೇ ತಮ್ಮ ರಥಗಳನ್ನು ಹಾಯಿಸುವಂತೆ ಮಾಡಿದ್ದಿ, ನಾವು ಬೆಂಕಿಯನ್ನು ನೀರನ್ನು ದಾಟಬೇಕಾಯಿತು, ಆದರೂ ಸುಸ್ಥಿತಿಗೆ ನಮ್ಮನ್ನು ಪಾರುಗಾಣಿಸಿದ್ದಿ. ஆண்டவர் நம்மளை செழிப்பான இடத்துல, அதாவது கன்னடத்தில் என்ன சொல்லியிருக்குது? செழிப்பான இடத்துக்கு நம்மளை ஒரு பங்கா மாற்றிருக்கிறாரு, நம்ம அதில் ஒரு பங்கா வந்திருக்கிறோன்னு சொல்லியிருக்குதா? ஆனால் தமிழில் செழிப்பான இடத்துல எங்களை கொண்டு வந்து விட்டீர். செழிப்பான இடத்துல. செழிப்பான இடம்னா அங்கே என்ன குறைவு இருக்குமா? இல்லை அங்கே ஏதாவது வருத்தம் இருக்குமா? அங்கே ஏதாவது கஷ்டம் இருக்குமா? அங்கே ஏதாவது பிரச்சனை இருக்குமா? இது ஆண்டவர் எங்கே வச்சிருக்கிறார் அப்படின்னா, இந்த பூமியில தான் நமக்கு வச்சிருக்கிறார். நெருக்கத்தில், கஷ்டத்தில், சோதனையில், இதிலெல்லாம் போகும் பொழுது இதை இப்படியே இருக்குன்னு சொல்லி நம்ம நினைக்கக்கூடாது. யோபு 7வது அதிகாரம் 1வது வசனத்தில் படித்து பாருங்க. பூமியில் மனுஷனுக்கு போராடுகிறதுக்கு ஆண்டவர் ஒரு டைம் கொடுத்துருக்கிறார். நம்ம எல்லாருக்கும் பிரச்சனை ஒரு டைம், ஒரு நேரம். இது அப்படியே லாங் டைமாக இருக்காது, இது அப்படியே தொடர்ந்து இருக்காது. யோபு சொல்கிறார் பாருங்க, பூமியிலே மனுஷனுக்கு போராடுவதற்கு சாமி
நாட்களை கொடுத்திருக்கிறார். படிங்க யோபு 7:1. பூமியிலே போராட மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட காலம் உண்டான் அல்லவா? குறிக்கப்பட்ட காலம் உண்டு அல்லவா? ஒரு கூலிக்காரன் நாட்களை போல இருக்கிறது அல்லவா? அப்போ பாருங்க, இல்லை ஒரு டைம் தான் ஆண்டு சாமி ஒரு டைம் தான் கொடுத்து வச்சிருக்கிறார். அது அப்படியே லாங் டைம் எதுவுமே கிடையாது. நம்ம சந்தோஷத்தில் இருந்தாலும் கர்த்தரோடு கூட இருந்தோம் அப்படின்னா நித்தியமான சந்தோஷம். நித்தியமான சந்தோஷம்னா என்ன சொல்லுங்கள்? இன்றைக்கும் சந்தோஷம் இருக்கும், நாளைக்கு மிஸ் ஆனாலும் சந்தோஷம், ஏதாவது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம இழந்து போனாலும் சந்தோஷம், துக்கம் வந்தாலும் சந்தோஷம். ஒரு இறந்தவங்க வீட்டுக்கு போனால் கூட அங்கே போயிட்டு அவங்க இறந்தது நிமித்தமாக ஒரு சின்ன துக்கம் இருக்கும். ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அவங்களுக்கு செய்த நன்மைகளை நினச்சி அதில் ஒரு சந்தோஷம். இறந்தவங்க வீட்டில் அவங்க இறந்தது நிமித்தமாக ஒரு துக்கம் இருக்கும். அவங்க இறந்தவங்களுடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளை நினைச்சு ஆண்டவர் இவங்களுக்கு இப்படிலாம் நன்மை செஞ்சார்ல, நமக்கும் செய்வார் அப்படின்னு சொல்லி அதில் ஒரு சந்தோஷம். இப்படி எப்படினாலும் ஆண்டவர் ஒரு பகுதியை சந்தோஷமாகவே நம்முடைய வாழ்க்கையில் வச்சு கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. அப்போ ஒரு செழிப்பான ஒரு வாழ்க்கை இருக்குது. போராட்டங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு உண்டு. அது கண்டினியூஸாக போகாது, அது நிரந்தரமாக இருக்காது. சாமி வேதத்திலே படிக்கிறோம் இல்லையா? பூமியிலே மனுஷனுக்கு போராட ஒரு குறிக்கப்பட்ட காலம் உண்டல்லவோ, ஒரு குறிக்கப்பட்ட காலம் வரைக்கும் தான் நமக்கு எல்லா போராட்டங்கள்லாம். அப்போ ஒரு கட்டத்துக்கு பிற்பாடு இது எல்லாத்தையும் ஆண்டவர் மாற்றி விடுகிறார். ஒரு நித்திய சந்தோஷத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்குறார். ஏசாயா 35வது அதிகாரத்தில் நீங்கள் படித்து பாருங்கள். அதில் 10 வசனம் தான். அதில் சொல்லப்பட்டிருக்க ஒவ்வொரு வசனமும் சும்மா ஆணி அடித்த மாதிரி இருக்கும். எப்படி இருக்கும் தெரியுமா? வனாந்தரம் ஒன்றுமே இல்லை, வறண்ட வெளி. அது என்ன பண்ணுது தெரியுமா? அது சந்தோஷமாக இருக்குதான். ஒன்றுமே இல்லை, வனாந்தரத்தில் என்ன இருக்கும் சொல்லுங்கள்? வனாந்தரத்தில் என்ன இருக்கும்? உபாகமம் 8வது அதிகாரத்தில் படிக்கிறோம். வனாந்தரம் வெறுமையாக இருக்கும், அது பாழான வனாந்தரம், நரி ஊளையிடும், பயங்கரமான வனாந்தரம், வலு சொற்பம் பாம்பு இருக்கும். இப்படிலாம் சொல்லி உபாகமம் 8வது அதிகாரத்தில் வனாந்தரத்தை குறித்து சொல்லியிருக்குது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு வனாந்தரத்தில் இருந்தாலும் அந்த வனாந்தரம் என்ன சொல்லுதா? நான் ஹாப்பியாக இருக்கிறேன், எனக்கு ஒன்றுமே இல்லை, நான் சந்தோஷமாக இருக்கிறேன். 35 ஏசாயா ஃபஸ்ட்டு ஒவ்வொரு படிக்கலாம். நம்ம ஏசாயா 35வது அதிகாரம் படிங்க. ஏசாயா 35வது. வனாந்தரம் பாருங்க, வனாந்தரமோ வறண்ட நிலமோ, தண்ணி கிடையாது, வறண்ட நிலமோ எப்படி இருக்குதான்? மகிழ்ச்சியா இருக்குதான். கடுவெளி, பயங்கரமான வெளிதான், கடுமையான வெளி. புஷ்பத்தை போல செழிக்கும். கடுவெளியும் அது களிப்பா இருந்து சந்தோஷமா இருந்து அது வந்து ஒரு பூவை போல பூத்து வருமா. அடுத்து ஆனந்த களிப்புடன் பாடும். ஆனந்த களிப்பு சந்தோஷமா இருக்கும். லீபனோனின் மகிமையோ, கர்மேல் சாரோன் என்பவர்களின் அலங்காரமும் அதற்கு அளிக்கப்படும். அப்படியே கீழே நீங்கள் படிச்சுட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் 10 வசனம் தான் இருக்கும். 10 வசனமும் அவ்வளோ அற்புதமாக இருக்கும். ஒவ்வொரு வசனமும் அவ்வளோ அற்புதமாக இருக்கும். ஒன்றுமே இல்லாத சூழ்நிலை, வறண்டு போன சூழ்நிலை, வனாந்தரம் போல பாதை, இது எல்லாவற்றிலையும் ஆண்டவர் செழிப்பாக நடத்திட்டு வரார். இதுலலாம் யார் நடந்து வராங்கங்கிறத கடைசி வசனத்தில் படிக்கிறோம். 10வது வசனத்தில் இந்த வாழ்க்கைலாம் யாருக்கு? வனாந்தரத்தையும் சந்தோஷமா களிப்பா மகிழ்ச்சியா மாற்றுறது யாருக்கு ஆண்டவர் மாற்றுகிறார்? படிங்க, 10வது வசனம் படிங்க. கர்த்தரால் மீட்கப்பட்ட ஜனத்துக்கு ஆண்டவர் இந்த ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். ஆமென். தீயை கடக்கிறோம், தண்ணீரை கடக்கிறோம், ஒரு செழிப்புள்ள இடத்த கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறார். அப்ப நம்ம பார்வைலாம் எங்க இருக்கணும் சொல்லுங்க? நம்ம பார்வை எங்க இருக்கணும்? தீ மேலையா, தண்ணி மேலையா, இல்ல மனுஷர் தலை மேல ஏறி போறாங்களா, இதையா நம்ம பார்க்கணும்? இல்ல, எனக்கு செழிப்புள்ள தேசத்தை, ஒரு நல்ல நாட்களை, ஒரு நன்மையான நாட்களை கர்த்தர் எனக்கு வச்சிருக்கிறார். இதை தான் நம்ம பார்க்கணும். அதனாலதான் யோபு ஒரு இடத்துல சொல்லும்போது சொல்றாரு, என்னுடைய கண்கள் தூரத்தில் உள்ளவைகளை பார்க்கிறது, பக்கத்துலலாம் பார்க்கல. ஏன் காரணம் என்ன? பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் ஒரே பிரச்சனையும் குழப்பமும் சோதனையுமா இருக்குது. அப்போ தூரத்தில் பார்ப்போம். நம்மளும் என்ன செய்வோம்? தூரத்தில் பார்ப்போம், பரலோகத்தை பார்ப்போம், ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிற சந்தோஷத்தை பார்ப்போம், அந்த நித்திய மகிழ்ச்சியை பார்ப்போம். அதில் சொல்லப்பட்டு பார்த்தீங்களா, நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். படிங்க, அதே வசனம் தான். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். ஏன் ஆண்டவர் நமக்கு இந்த வசனத்தை நமக்கு நிறைவேற்றக்கூடாது? இந்த வசனம் ஏன் நம்ம வாழ்க்கையில கிரியை செய்யக்கூடாது? நாம் கர்த்தரால மீட்கப்பட்டிருக்கோம் தானே. ஆண்டவர் அவருடைய ரத்தத்தை கொண்டு நம்மளை மீட்டிருக்கிறார் தானே. இயேசுவின் ரத்தம் நம்ம மேல இருக்குது தானே. அப்ப நிச்சயமா சாமி கிரியை செய்வார்.
நிச்சயமா கிரியை செய்வார். தண்ணீர் ஒரு நாள் மாறும், தீயும் ஒரு நாள் மாறும். மனுஷர் தலையின் மேல ஏறினாலும் ஏறினதுக்கு அப்புறம் திரும்ப இறங்குவாங்க. ஆண்டவர் இறங்க வைப்பார். கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறபடினால் மனுஷர் நமக்கு என்ன செய்வார்கள்? மனுஷர் நம்மளால உயிரோட விழுங்க முடியுமா? ஆண்டவர் விடுவாரா? விட மாட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த வனாந்தர பாதை இதெல்லாம் ஆண்டவர் நம்மளை நடத்தி கொண்டு வரதுக்கு ஒரு காரணம் இருக்குது தெரியுமா? என்ன காரணம் தெரியுமா? நம்ம நினைக்கலாம், நம்ம பல காரணங்கள் நினைக்கலாம். ஆனால் வேதத்தின்படி ஆண்டவர் வனாந்தரத்தில் இந்த நெருக்கமான பாதையில் கஷ்டமான சூழ்நிலை நடத்திட்டு வர்றதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் வேதம் சொல்லுது. உபாகமம் 8வது அதிகாரம் 2வது வசனம். அவர் நம்முடைய இருதயத்தில் உள்ளது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த வனாந்தரத்தில் 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்திட்டு வந்தார். படிங்க, உபாகமம் 8வது அதிகாரம் 2வது வசனம். பாத்தீங்களா? எதுக்கு வனாந்தரத்தில் நடத்துறாரு? ஏன் வனாந்தரத்தில் நடத்தணும்? எதுக்காக வனாந்தரத்தில் நடத்துறாரு சாமி? எதுக்கு கஷ்டமான பாதையில் நடத்தி கொண்டு போறாரு? இருதயத்தில் என்ன இருக்குது, உங்களுடைய இருதயத்தில் ஏன் இருதயத்தில் என்ன இருக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக. நான் ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னால் இருக்கும், நவம்பரில் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, அப்போயும் நெருக்கம் தான், அப்போயும் ஒரு கஷ்டத்தில் தான் இருந்தேன். நான் அப்போ ஒரு அமௌண்ட் கிடச்சா நல்லா இருக்குமே சொல்லி அப்படியே ஏங்கிட்டு இருந்த நேரம். அந்த நேரத்தில் பார்த்து என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, என் டிஎம்பி அக்கௌண்ட்டில் ஒரு 1 லட்ச ரூபா கிரெடிட் ஆச்சு. எவ்வளோ? ஒரு 1 லட்ச ரூபா. காலையில் ஒரு வேலைக்கு போயிட்டேன், ஒரு 9:30 போல் இருக்கும். ஒரு மெசேஜ் வந்துச்சு, பார்த்தா 1 லட்ச ரூபான்னு சொல்லி வந்துச்சு. நான் இந்த ஃபேக்கெல்லாம் அனுப்புவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஏதோ மெசேஜ் சொல்லிட்டு விட்டுட்டேன். நான் அதுக்கு பிற்பாடு அக்கௌண்ட்டில் செக் பண்ணி பார்த்தா தான் தெரிஞ்சு 1 லட்ச ரூபா வந்திருக்குது. 1 லட்ச ரூபா வந்திருக்குது. எங்கள் வீட்டில் ஃபோன் பண்ணி சொன்னேன். நான் நமக்கு எப்படின்னு தெரியல, 1 லட்ச ரூபா வந்திருக்குது, யார் போட்டாங்கன்னே தெரியாது, எப்படி வந்துச்சுன்னு தெரியல. சரி, ஐயோ நமக்கு ஆண்டவர் தான் கொடுத்தாருப்பா, நம்ம இதை எப்படியா எடுத்துக்கிறணும், நம்ம இருக்கிற பிரச்சனை இல்லை. இப்போ இந்த 1 லட்ச ரூபா எடுத்தோம்னா எல்லா சாலும் இருப்பாடா, ஆண்டவர் தான் நம்ம கொடுத்துருக்காரு, நம்ம ஜோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. எனக்கு இருதயத்தில் என்ன தெரியுமா, இந்த வசனம் தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. நீ எப்படிப்பட்டவன் என்று உன்னை சோதித்து அறியும்படியாக உன் தேவனாகிய கர்த்தர் இந்த 40 வருஷம் அளவு உன்னை வனாந்தரத்தில் நடத்தி கொண்டு வந்தார். என் இருதயத்தில் என்ன இருக்குதுன்னு பார்க்கறதுக்காக சாமி என்ன பண்ணுவார்? அள்ளி கொடுப்பார். இந்தா உன் இருதயத்தில் எப்படி இருக்குதுன்னு நான் பார்க்குறேன். அள்ளி கொடுப்பார். கொடுக்குற நேரம் என் இருதயம் எப்படி இருக்கணும்? ஏசப்பாவை தான் நினைக்கணும், ஏசப்பாவை தான் நினைக்கணும். எனக்கு இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, இயேசு தான் எனக்கு முக்கியம். உன்னத பாட்டில் தெளிவாக படிக்கிறோம். அங்கே எப்படி சொல்லியிருக்கு தெரியுமா? இந்த எனக்கு திரளான ஐஸ்வர்யங்கள் இருந்தாலும், நிறைய ஐஸ்வர்யம் கோடியாக என்கிட்ட பணம் இருந்தாலும், அதை கொண்டு போய் நான் வச்சு ஏசப்பா உங்கள் அன்பை கொடுங்க ராஜான்னு சொல்லி கேட்டா, அந்த அன்புக்கு இந்த கோடியான பணம் என்ன செய்யாதான்? ஈடு ஆகாது. படிங்க, உன்னத பாட்டில் படிக்கிறோம். திரளான ஐஸ்வர்யங்கள் இருந்தாலும் ஆண்டவருடைய அன்புக்கு ஈடாக, அவருடைய அன்புக்கு சமமா அந்த ஐஸ்வர்யம் ஒன்றுமே கிடையாது. வீட்டில் உள்ள ஆஸ்தி எல்லாத்தையும் விட்டு கொண்டு போய் இயேசுவோட அன்புக்கு முன்னால் வச்சாலும் அப்படிதான் சொல்லியிருக்க வசனம். படிங்க, உன்னத பாட்டு 8வது அதிகாரம் 7வது வசனம். திரளான தண்ணீர்கள் ஆண்டவருடைய அன்பை அமிழ்த்து போட முடியாது. வெள்ளங்கள் அதை அடிச்சுட்டு போக முடியாது. நல்லா கவனிங்க, ஒருவன் தன்னுடைய வீட்டில் இருக்கிறதான எல்லா சொத்தையும் வித்து அவருடைய அன்புக்காக கொடுத்தாலும் ஆண்டவருடைய அன்பு அந்த 1 கோடி ரூபாயையும் விற்கிற அந்த ஆஸ்தியையும் சொத்தையும் இது எனக்கு வேணாம், தூர கொண்டு போய் வைன்னு சொல்லும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட அன்பு தான் ஆண்டவர் நம்ம மேல வச்சிருக்கிறார். அப்ப நம்மளை சோதிக்கிறதுக்காகவே சாமி என்ன பண்ணுவார்? சில வேளையில கொடுத்து சோதிப்பார். அதான் பரிசுத்தவான்கள் சொல்லுவாங்க, ஆதி நாட்களில், ஆதி திருச்சபை ஆரம்பித்த அந்த நாட்களில், ஆண்டவருடைய வார்த்தை பரவிக்கிட்டு வந்த அந்த நாட்களில், டிபிஎம் சபையினோட துவக்கத்தையே சொல்கிறேன் நான், அதனுடைய ஆரம்ப நாட்கள், அந்த நாட்களில் பசி, கஷ்டம், வறுமை, சாப்பாடுக்கு இல்லை, ஆராதனைக்கு இடம் இல்லை, ஆலமரத்துக்கு அடியிலையும் இருக்கிறதான அந்த தென்னை ஓலைகள் அதெல்லாம் எடுத்து தரையில் நட்டி வச்சு அதில் ஒரு செட்டு போட்டு அப்படிலாம் அவங்க ஆராதிச்சிருக்கிறாங்க. அப்படிலாம் ஆராதித்த நாட்கள் இருந்தது. இதில் வறுமையில் அப்போ ஆண்டவர் அப்படி சோதிச்சார். ஒரு வறுமையை கொடுத்து, ஒரு பட்டினியை கொடுத்து, ஒரு பசியை கொடுத்து, ஒரு வேதனையை கொடுத்து, அப்படி ஆண்டவர் அன்னைக்கு சோதிச்சார். அப்படி சோதிச்சு பார்த்தார் ஜனங்களை. இந்த வறுமையின் மத்தியில் எனக்காக நிற்கிறாங்களான்னு சொல்லி சோதிச்சு பார்த்தார். நின்னாங்க, அன்னைக்கு வைராக்கியமாக நின்னாங்க. அதில் இருக்க சாட்சியெல்லாம் பயங்கரமாக இருக்கும். சில சாட்சிகள்லாம் கேட்கும் பொழுது சாப்பாட்டுக்கு பசி 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 தாங்க முடியாமல் சாப்பாட்டுக்கு வெளியில் ரோட்டில் நடந்து போயிட்டே இருக்கும் பொழுது
டீ கடையில் அந்த வாழைப்பழத்தை தின்னுட்டு தோல் போடுறாங்க பாருங்க, அந்த தோலை எடுத்துகிட்டு வருவாங்க மதிய சாப்பாட்டுக்கு. எடுத்துகிட்டு வந்து அந்த வாழைப்பழ தோல் மேலே இருக்கும் பார்த்தீங்களா கொஞ்சம், அதை சுரண்டி சாப்பிட்டு வாழ்ந்துருக்குறாங்க. எப்படி ஊழியம் பண்ணியிருக்கிறாங்க பாருங்க. எனக்கு அதெல்லாம் கேட்கும்போது, அதெல்லாம் படிக்கும் பொழுதெல்லாம், இந்த நாட்கள் அப்படி இல்லை. இன்னைக்கு செழிப்பாக இருக்குது ஊழியம். இன்னைக்கு நீங்கள் டிபிஎம் போய் பாருங்க, இன்னைக்கு சாப்பாடுக்கு வழி இல்லை, இன்னைக்கு நிறைஞ்சு வழியுது. இன்னைக்கு நிறைஞ்ச வழி, எத்தனையோ ஜனங்களுக்கு, கோடி கோடியாக ஜனங்களுக்கு சாப்பாடு போடலாம். அவ்வளோ ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கார். காரணம் என்ன தெரியுமா? ஒரு காலத்தில் ஆண்டவர் வறுமையை கொடுத்து சோதிச்சார். இன்னைக்கு ஆண்டவர் நிறைய பணம் கொடுத்து சோதிக்கிறார். இன்னைக்கு நிறைய பணம் கொடுத்து சோதிக்கிறார். மினிஸ்ட்ரியில், ஊழியத்தில் நிறைய பணம் கொடுத்து சோதிக்கிறார். இதில் நிற்கிறாங்களா இல்லை ஊழியத்துட்டு போகிறாங்களா, எனக்கு பணம் தான் முக்கியம்னு சொல்லி, பணம் முக்கியமாக ஆண்டவருடைய அன்பு முக்கியமானு சொல்லி சாமி ரெண்டையும் இன்றைக்கி கொடுத்து சோதிக்கிறார் அங்கே. அதில் இன்றைக்கி நிறைய பேர் மினிஸ்ட்ரியில் நிற்க முடியறதில்ல, ஊழியத்துட்டு வெளியே போயிடுறாங்க. சிலர் மாத்திரம், நீ எனக்கு எவ்வளோ கோடி கோடியாக கொடுத்தாலும் சாமி நீதாப்பா எனக்கு தெய்வம்னு சொல்லி அப்படியே விழுந்து கிடக்கிறாங்க. இன்றைக்கி அந்த சத்தியத்துக்காக அப்படி நிற்கிறாங்க ஜனங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதுக்காக நான் இதை சொல்ல வரேன் அப்படின்னா, சாமி நம்மளை இன்றைக்கி சோதிக்கிறார், நம்மளை சோதிக்கிறார். பிரச்சனையை கொடுத்தும் சோதிக்கிறார், நல்லா வச்சு சோதிக்கிறார், நல்லா திருப்தியாக கோடி கோடியாக கொடுத்து சோதிக்கிறார். சிலருக்கு பிரச்சனைகள் வரும்பொழுது நம்ம ஆண்டவர் இறுக பிடிச்சி கெட்டி பிடிச்சி அப்பா ராஜாவின்னு சொல்லி அழுவோம். எல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஆண்டவர் நம்மளை திருப்தியாக வச்சிருக்கும் பொழுது நம்முடைய இருதயம் என்ன சொல்லுது தெரியுமா? நீ தான் இப்போ திருப்தியாக இருக்கிற இல்லையா? மத்தையிலேயோ மார்க்கிலேயோ படிக்கிறோம், நீ உனக்கு தேவையான எல்லாம் இருக்குது, உனக்கு தேவையான எல்லாவற்றையும் நீ சேர்த்துக்கொண்டா, என் ஆத்துமாவே நீ என்ன பண்ணு, புசித்து திருப்தியாகிரு, போதும், உனக்கு தேவையான எல்லாத்தையும் நீ சேர்த்துக்கிட்ட, இனிமேல் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி ஆத்துமா என்ன பண்ணிருமா? ஆத்துமா சொல்லுமா? ஆத்துமாவோட லூக்கா 12ஆம் அதிகாரத்தில் படிக்கிற பாருங்க. ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருள்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என் ஆத்மாவுக்கு சொல்லுவேன். இதைத்தான் நம்ம ஆத்மா சொல்லும், இதைத்தான் நம்ம ஆத்மா சொல்லும். அப்படி வரக்கூடாது. எவ்வளோ ஆண்டவர் என்னை உயர்த்தி வச்சாலும், எவ்வளோ ஹையா கர்த்தர் என்னை கொண்டு போய் நிப்பாட்டினாலும், இயேசுதான் என்னுடைய தெய்வம், அவரை மட்டும்தான் நான் வணங்குவேன், அவர் மாத்திரம்தான் எனக்கு வேணும், ஏசப்பாவோட அன்பு மட்டும் எனக்கு போதும், அந்த இயேசுவினுடைய அன்புனால தான் எனக்கு இத்தனை காரியமும் கிடைச்சது, அதனால இத்தனை காரியம் கிடைச்சதுக்கு பிற்பாடு நான் இயேசுவின் அன்பை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். ஆபிரகாம் ஈசாக்கு கிடைக்கிறதுக்கு முன்னால் அவரை ஏசப்பா ஏசப்பான்னு சொல்லி நல்லா ஜெபம் பண்ணார். ஆண்டவரை அதிகமாக நேசிச்சார், ஆண்டவரோட இருந்தார். ஈசாக்கு கிடைச்சதுக்கு பிற்பாடு இப்ப பாசமெல்லாம் எங்க போயிருச்சு? பாதி ஈசாக்கு மேல போயிருச்சு. அப்ப என்ன பண்ணாரு தெரியுமா? உன் நேசகுமாரன் உன் புத்திரன் ஆண்டவர் சொல்லி காமிக்க ஆரம்பிச்சிட்டார். ஏன் இப்ப ஆண்டவர் ஆபிரகாமை நீ என்னுடைய மகன், ஈசாக்கு என்னுடைய பிள்ளை, உன் பிள்ளை என் பிள்ளைன்னு சொல்லி ஏன் ஆண்டவர் சொல்லல அந்த இடத்துல? ஆபிரகாம் ஈசாக்கு கிடைச்ச உடனே ஆண்டவரை விட்டுட்டாரு, ஈசாக்கு முக்கியமாயிட்டாரு. ஆதி ஆகமத்தில் அந்த பலியிடுற சம்பவம் 19ஆவது அதிகாரமா இல்லை அதுக்கு முன்னாலே, அதுக்கு அப்புறமா 22ஆவது அதிகாரம், அதிகாரம் 22ஆவது அதிகாரத்தில் பாருங்க. உன் ஏகசுதன் உன் நேசகுமாரன். நேசகுமாரன்னா என்ன அர்த்தம்? பாதி நேசம் இங்க ஈசாக்கு மேல வந்துருச்சு, பாதி அன்பு ஈசாக்கு வந்துருச்சு. இப்ப முழுதுமா இயேசுவினிடத்துல தேவனிடத்துல அன்பு கூற முடியல ஆபிரகாமால. படிங்க 22:2. உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரன். பாருங்க ஆண்டவர் எப்படி குத்தி காமிக்கிறார் பாருங்க. உன் நேசகுமாரனும் இப்ப அழைச்சிட்டு போ, மோரியா தேசத்துக்கு போய் நான் உனக்கு காட்டுற மலையில போய் எனக்கு நீ பலி செலுத்துன்னு சொல்றாரு. எப்படி இருக்கும்? படிங்க, கன்னடத்துல படிங்க. ನಿನಗೆ ಪ್ರಿಯನಾಗಿರುವ ಒಬ್ಬನೇ ಮಗನಾದ ಈಸಾಕನನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಮೋರಿಯಾ ದೇಶಕ್ಕೆ ಹೋಗಿ ಅಲ್ಲಿ ಅವನನ್ನು ನಾನು ಹೇಳುವ ಒಂದು ಬೆಟ್ಟದ ಮೇಲೆ ಸರ್ವಾಂಗ ಹೋಮವಾಗಿ ಅರ್ಪಿಸಬೇಕು ಅಂದನು. ಬೆಳಿಗ್ಗೆ ಆಬ್ರಹಾಮನು ಎದ್ದು போதும். இப்போ இதை உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன், ஏன்னா இது அந்த காலத்தில் நடந்தது. இப்போ நம்ம நம்முடைய வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி இப்போ நம்ம எடுப்போம் இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ எனக்கு ஒரு மொபைல் தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ அதான் நம்ம எல்லாருக்குமே அவசியம் இல்லையா? எனக்கு ஒரு மொபைல் தேவைப்படுது. மொபைல் இருந்தால் நான் ஊழியம் பண்ணலாம், நல்லா இன்னும் 4 பேருக்கு ஃபோன் பண்ணி ஜோம் பண்ணலாம், கான்ஃபரன்ஸ் காலில் ஜோம் பண்ணலாம், ஊழியம் பண்ணலாம். அதே போல் தப்பாக பண்ணணுன்னா உட்காந்து டைம் பாஸ்க்கு படமும் பார்க்கலாம், என் வாழ்க்கையை எப்படினாலும் என்ஜாய் பண்ணலாம் அந்த மொபைலில் இல்லையா? குரோமில் போனோம்னா என்னன்னாலும் எல்லா உலக சகல குப்பையும் இருக்குது, அதில் எடுத்து நான் எப்படினாலும் என் வாழ்க்கையை அனுபவிக்கலாம். அப்படியும் ஒரு ரூட் இருக்குது.
அப்போ மொபைலுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன். அப்பா எனக்கு மொபைல் தாங்க ராஜா, மொபைல் தாங்க ராஜா, மொபைல் தாங்க. இப்போ மொபைலுக்காக 3 நாள் ஃபாஸ்டிங். மொபைல் தாங்க ஏசப்பா, மொபைல் தாங்க ஏசப்பா, மொபைல் தாங்க ஏசப்பா. சரி, ஆண்டவர் 3 நாள் ஃபாஸ்டிங் முடிஞ்சிருச்சு. அடுத்து ஒரு வாரம் போகுது. மறுபடியும் நல்லா ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறேன். நம்ம ஜெபம் சரியில்லை போல், 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுற சரியில்லை போல். இப்போ என்ன செய்வோம், 2 மணி நேரம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் நமக்கு மொபைல் கொடுப்பான்னு சொல்லி 2 மணி நேரம் ஜெபம் பண்ணுறேன். என்னுடைய ஜெப டைம் கூடுது. அப்போ போகுது மொபைலுக்காக 1 வாரம் போகுது, 2 வாரம் போகுது. அடுத்து 3வது வாரத்தில் சாமி எனக்கு என்ன பண்ணுறாரு, நல்ல ஒரு புது மொபைல் கொடுக்குறாரு. இப்போ மொபைல் கொடுத்த பிற்பாடு இப்போ டைம் எங்கே போகுது சொல்லுங்கள்? இப்போ டைம் எங்கே போகும்? இனி ஜெபம் பண்ணுவேன் நான். இனி நான் ஆண்டவர் தேடணுமா? நான் கேட்டது கிடச்சிருச்சு தானே. அப்போ சாமி இங்கே என்ன பார்க்குறாரு சொல்லுங்கள்? என் புள்ள இந்த மொபைல் வர்றதுக்கு முன்னால் என் புள்ள என் கூட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணான், என்கிட்ட நல்லா ப்ரேயர் பண்ணான், என்கிட்ட நல்லா இருந்தான். ஆனால் இப்போ பாருங்கள், அவன் மொபைல் கேட்டானேன்னு சொல்லி நான் மொபைல் கொடுத்தேன். மொபைல் கொடுத்த பிற்பாடு என் பிள்ளை என்ன நேசிக்கிறத விட்டுட்டு மொபைலே முங்கிட்டானே. யாரு? சாமி வருத்தப்படுறார். அதே தான் அங்கே நடந்துச்சு. அதாவது நான் யாரையும் குத்தி யாரும் சொல்கிறேன்னு நினச்சிக்கிறாதீங்க. நான் ஒரு உதாரணத்துக்காக, இன்னைக்குரிய நடைமுறைக்காக நான் சொல்லுகிறேன். ஆனால் 22வது அதிகாரத்தில் ஈசாக்குக்கு சாமி இதே டெஸ்ட்டை தான் வச்சார். ஆபிரகாமே, நீ என் கூட எவ்வளவா நேரம் செலவழிச்ச, நீ எனக்கு சிநேகிதனை போல இருந்தியே, நீ எனக்கு ஃப்ரெண்டை போல இருந்தியே. இப்போ ஈசாக்குன்னு ஒருத்தனை நான் உனக்கு கொடுத்ததுக்கு பிற்பாடு என்னோட நீ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை விட்டுட்டு ஈசாக்கை தூக்கி கொஞ்சம் குழாய் விளையாண்டு அவன் மேலே அன்பு செலுத்தி இப்போ ஈசாக்கு பின்னால் போயிட்டியே. அந்த ஈசாக்கை கொண்டு வந்து என் சமூகத்தில் வைக்க மாட்டியா? இன்றைக்கு ஆண்டவர் நம்மகிட்ட என்ன கேட்கிறார்? நம்ம எது மேலே அன்பு செலுத்துகிறோம், எதுக்கு பின்னால் ஓடிக்கிட்டு இருக்கிறோம்? அதுதான் இன்றைக்கு நமக்கு தீயா மாறுது. அதுதான் நமக்கு இன்றைக்கு அக்னியா மாறுது. அதுதான் நமக்கு இன்னைக்கு என்னவா மாறுது, தண்ணீரா மாறுது. அந்த மனுஷர்கள் தான் நம்ம மேலே தலை மேலே ஏற போறாங்க. அதனால தான் சாமி சொல்றாரு, விட்டுரு, என் சமூகத்தில் கொண்டு வந்து வச்சிரு. நீ நேசிக்கிறத, உனக்கு ரொம்ப பிடிச்சத, இது வேணாப்பா, இது வேணாம்ப்பா, எனக்கு நீ தான் வேணும்ப்பா. ஆபிரகாம் என்ன பண்ணார் பார்த்தீங்களா? ஆபிரகாம் என்ன பண்ணார்? ஐயோ, நான் எவ்வளோ நாள் ஜெபிச்சிருக்கிறேன் சாமி, 75 வயசுல நீங்கள் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தீங்க, நான் உனக்கு ஒரு பையன் கொடுக்குறேன்னு சொல்லி 100 வயசுல எனக்கு ஒரு பையன் கொடுத்தீங்க. 25 வருஷம் நான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன். இப்போ கொண்டு வந்து திடீர்னு அவனை பழி செலுத்துன்னு சொன்னீங்கன்னா எப்படி என்னால் முடியும்? அப்படிலாம் வைக்க முடியாது. நான் விடவே மாட்டேன் என் பையனை. ஆபிரகாம் ஏதாவது சொன்னாரா? இந்தா கொண்டு வரேன் ராஜா, இப்போமே கொண்டு வந்து பழி செலுத்துறேன்ப்பா, எந்த துக்கமும் கிடையாது, எந்த வருத்தமும் கிடையாது. நீர் தானே சாமி கொடுத்தீரு, நீர் எனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறீர்கள். ஆபிரகாம் வாக்கு தத்துவத்தை பிடிச்சார். ஆண்டவர் என்ன வாக்கு தத்துவம் கொடுத்தார்? வானத்தை அண்ணாந்து பார், வானத்துல எத்தனை நட்சத்திரம் இருக்குது, அத்தனை நட்சத்திரத்தக்கதாய் நான் உனக்கு பிள்ளைகளை கொடுப்பேன், அத்தனை நட்சத்திர விதமாய் உன்னுடைய ஜாதி பெருகும். இதெல்லாம் ஆபிரகாம் நம்பினார். இந்த வாக்கு தத்தத்தை நம்பினதுனால இந்த ஒரு ஈசாக்கு எனக்கு ஒரு விஷயமே கிடையாது, இவனை தூக்கி கொண்டு போய் நான் பலி செலுத்துறேன்னு சொல்லி ஈசாக்கை ஈஸியாக கொண்டு போய் எடுத்து பலிபீடத்தில் வச்சுட்டார். ஈசாக்கு பாருங்க எப்படி தன்னை ஒப்பு கொடுத்தாரு சொல்லி. 2 பக்கத்துலேயே எடுத்து பாருங்க. ஈசாக்குக்கு இது என்னது? அக்னிமயமான சோதனை. ஈசாக்குக்கு அப்பா பலியிடுறதுக்காக கூப்பிட்டுட்டு போறாரு. வாடா, இன்னைக்கு ஒன்றை தான் கழுத்தை வெட்ட போறேன் வான்னு சொல்லி கூப்பிட்டு இருந்தா வந்திருப்பாரா ஈசாக்கு? சொல்லவே இல்லை. ஈசாக்கிட்ட நீங்கள் படித்து பாருங்க. ஈசாக்கிட்ட ஒரு வார்த்தை கூட ஆபிரகாம் சொல்லலை. தன்னுடைய மனைவி சாராள் அவங்க கிட்ட கூட சொல்லலை, பையனை கொண்டு போய் பலியிட போறேமான்னு சொல்லி. ஆண்டவர் சொன்னார், நான் ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறேன். இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் பாருங்க, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டதுக்கு பிற்பாடு இது எங்கள் தனியாக செய்ய முடியாது, வீட்டில் இருக்கவங்ககிட்ட ஆலோசனை பண்ணணும், அவங்கக்கிட்ட கேட்கணும், இவங்ககிட்ட கேட்கணும், இப்படி எல்லாருக்கிட்டையும் ஆண்டவர் சொன்னதுக்கு பிற்பாடு எந்த ஒரு மறுபேச்சுமே நம்ம யோசிக்க வேண்டாம். இது ஆண்டவர் தான் சொன்னாரா அப்படின்னு தெரிஞ்ச பிற்பாடு முழுமையாக இறங்கி நம்ம ஒப்பு கொடுப்போம். ஈசாக்கு எப்படி தன்னை பலியாய் ஒப்பு கொடுத்தாரோ, ஆபிரகாம் ஈசாக்கை எப்படி பலியாய் ஒப்பு கொடுத்தாரோ, அதே போல நாமும் நமக்கு பிரியமானதை, நமக்கு இஷ்டமான காரியத்தை, எசப்பா இது எனக்கு வேணாம் எசப்பா, இனிமே நான் இந்த காரியத்தை நான் உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்குறேன் சுவாமி, இதை நீங்களே பார்த்துக்கோங்க ஏசப்பா, ஆண்டவருடைய பாதத்தில் வைங்க. இது எனக்கு ரொம்ப இஷ்டம் ஏசப்பா. இந்த மொபைல் ஃபோன், ஒருவேளை மொபைல் ஃபோனே நமக்கு இஷ்டமா இருக்குது அப்படின்னா இனிமே இதை தொட மாட்டேன் சுவாமி. ஒரு ஃபோன் அட்டன் பண்ணுறேன், இல்லைன்னா என்னுடைய அவசியம் என்னவோ அதுக்கு மாத்திரம் நான் இதை தொடரேன் ஏசப்பான்னு சொல்லி வைங்க. இயேசு நாமத்தில் பலிபீடத்தில் வைங்க, ஆண்டவர் சமூகத்தில் வச்சிருங்க, பலியா வச்சிருங்க. அதுக்கு பின்னால் இருக்கிற வாழ்க்கையை பாருங்க, அதுதான் செழிப்பான வாழ்க்கை. அதுக்கு பின்னால் இருக்கிற வாழ்க்கை தான் செழிப்பான. எல்லாவற்றிலும் ஆண்டவர் மாற்றத்துவம், எல்லாம் அப்படியே தலைகீழ மாறும். பிரச்சனைகள், சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் அப்படி தலைகீழ மாற்றுவார். அவ்வளவு நாள் தீயில போயிருப்போம், அவ்வளவு நாள் தண்ணியில போயிருப்போம், அதெல்லாம் அப்படியே ஆண்டவர் உல்டாவா மாத்தி செழிப்பான இடமா கர்த்தர் நமக்கு மாற்றி கொடுப்பார். ஆபிரகாமுக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? ஆபிரகாம் பலியா எடுத்துக்கொண்டு போய் வச்சுட்டா ஈசாக்க, கத்தியை உருவிட்டான், வெட்டுறதுக்காக கையை ஓங்க போறான், கத்தியை தூக்கிட்டான். இன்னும் ஒரு 2-3 செகண்ட்ல வெட்டிடுவான், தலை துண்டா போயிடும்.
ஈசாக்கு சத்தமில்லாமல் ஒப்பு கொடுத்து படுத்திருக்கிறான். ஈசாக்கை கட்டியிருக்கிறான். எப்பா என்ன வெட்டாதப்பா, வேணாப்பா, என்னப்பா இப்படி என்ன வெட்ட போறியப்பா, என்ன கொல்ல போறியாப்பான்னு சொல்லி ஈசாக்கு கத்தலை எதுவுமே சொல்லலை. அமைதியாக தன்னை ஒப்பு கொடுத்து படுத்திருந்தான். ஆபிரகாம் கத்தியை உருவி ஓங்கி வெட்ட போறாரு. என்ன நடந்தது? படிங்க அந்த வசனத்தை படிங்க. 22வது வசனம், 22வது அதிகாரம் 10வது வசனம் 11வது வசனம். கன்னடத்துல படிங்க. கன்னடத்துல தமிழ்ல ரெண்டுலையும் படிங்க. ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் நீர் பாராமல் எனக்காக நீ ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுற என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்ற. கன்னடத்துல படிங்கப்பா. 3 வசனம் படிங்க. 10, 11. ತನ್ನ ಮಗನನ್ನು ವಧಿಸುವುದಕ್ಕೆ ಅವನು ಕೈಚಾಚಿ ಕತ್ತಿಯನ್ನು ಹಿಡಿದುಕೊಳ್ಳಲು ಯೆಹೋವನ ದೂತನು ಆಕಾಶದೊಳಗಿಂದ ಆಬ್ರಹಾಮನೇ ಆಬ್ರಹಾಮನೇ ಎಂದು ಅವನನ್ನು ಕರೆದನು. ಅದಕ್ಕೆ ಆಬ್ರಹಾಮನು ಇಗೋ ಇದ್ದೇನೆ ಅಂದನು. ಆ ದೂತನು ಅವನಿಗೆ, ನಿನ್ನ ಹುಡುಗನ ಮೇಲೆ ಕೈ ಹಾಕಬೇಡ, ಅವನಿಗೆ ಏನು ಮಾಡಬೇಡ, ನೀನು ನಿನ್ನ ಒಬ್ಬನೇ ಮಗನನ್ನಾದರೂ ನನಗೆ ಸಮರ್ಪಿಸುವುದಕ್ಕೆ ಹಿಂಜರಿಯಲಿಲ್ಲವಾದ್ದರಿಂದ ನೀನು ದೇವರಲ್ಲಿ ಭಯಭಕ್ತಿ ಉಳ್ಳವನೆಂಬುದು ಈಗ ತೋರಬಂತು ಎಂದು ಹೇಳಿದನು. பாத்தீங்களா? அப்ப பாருங்க, ஆண்டவர் மேல பயபக்தி உள்ளவன், ஆண்டவர் நேசிக்கிறவன் சொல்லி எப்படி விளங்குச்சு? தனக்கு இஷ்டமானது ஆண்டவர்கிட்ட கொடுத்தான். ஆண்டவர் என்ன பண்ணாரு? இந்தா நீ கொடுத்ததை நான் திரும்ப கொடுக்குறேன், நான் அவ்வளவு கொடுமையுள்ள தேவன் கிடையாது சொல்லி அவனுக்கே திரும்ப கொடுத்தார் ஈசாக்கை. அதனால ஆண்டவருடைய பாதத்துல நம்ம இந்த ஒரு காரியத்தை நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது நமக்கு ரொம்ப எது விருப்பமா இருக்குதோ, எது இஷ்டமா இருக்குதோ, அதுதான் நாளைக்கு நமக்கு பிரச்சனையாகவும் மாறப்போகுது. அதுதான் உண்மை. நமக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்குதோ, நீங்கள் உலகத்தில் பாருங்கள், ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்க அப்படின்னா அந்த மனைவியோ அந்த கணவனோ அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அதிகமாக அன்பு கூறுவாங்க. இந்த உலகத்தில் இருக்க எல்லார பார்க்கலும் என்னோட ஹஸ்பண்டு தான், இந்த உலகத்தில் இருக்க எல்லார பார்க்கலும் என் ஒய்ஃப் தான், அப்படி பயங்கரமாக அன்பு கூறுவாங்க. அப்போ அதில் 2 பேரில் யாராவது ஒருத்தர் மிஸ் ஆகும்போது, ஒருத்தர் தவறி போகும்பொழுது, ஒருத்தர் இறந்து போகும் பொழுது இன்னொருத்தருடைய மனது எப்படி துடிக்கும்? ஐயோ நான் அன்பு வச்சேனே, போயிட்டாளே, ஐயோ நான் அன்பு வச்சேனே, என்னை விட்டுட்டு போயிட்டாங்களே ஹஸ்பண்ட், அப்படி அவங்க துடிக்கிறாங்க இல்லையா? அதனால சாமி என்ன சொல்றாரு தெரியுமா? சாமி என்ன சொல்றார்? இதோ உலகத்தின் முடிவு வரைக்கும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன், என்னிடத்தில் அன்பு கூறு, என்ன நேசி, நான் கடைசி வரைக்கும் இருக்கிறேன், உன் சாகுற வரைக்கும், எனக்கு சாவு உண்டாகிற வரைக்கும் சாமி இருப்பார், என் பிள்ளைக்கும் ஆண்டவர் இருப்பார், என் பிள்ளைக்கும் தேவன் இருப்பார், அவர் என்றைக்கும் இருப்பார். அப்ப அவரிடத்துல நான் அன்பு கூர்ந்தா, அவர் என்ன நினைச்சா, அவர் என்ன செய்ய மாட்டார்? என் மனைவி மாதிரி என்னை ஏமாத்திட்டு போக மாட்டார் இல்லையா? என்னுடைய ஒய்ஃப் மாதிரி என்ன, இப்போ என் ஒய்ஃப் மேலே நான் அதிகமாக ஆண்டவரோட அதிகமாக நேசம் வைக்கிறேன், ஆனால் ஆண்டவரோட அதிகமாக நான் நேசம் வைக்கிறேன்னு வைங்க, பாசம் வைக்கிறேன்னு வைங்க, அவங்க ஒரு நாள் மிஸ் ஆகி என்னை விட்டு போகும் பொழுது, இந்த பூமியிலேருந்து அவங்க பிரிஞ்சு போகும் பொழுது எனக்கு பயங்கர துக்கம் உண்டாயிரும். நான் நேசிச்சேனே சொல்லி நான் புலம்ப வேண்டியது இருக்கும். அதே நான் ஆண்டவரை நேசிக்கிறேன்னு வைங்க, இந்த பூமியின் வாழ்க்கை முடிகிற வரைக்கும், இந்த பூமியில கடைசியா நான் கண்ணை மூடுற வரைக்கும் சாமி என் கூட இருப்பார், அவர் என்னை விட்டு விலகவே மாட்டார். அப்ப செழிப்புள்ள தேசத்தை நான் என்னைக்குமே பார்ப்பேன், என்னுடைய வாழ்நாள் எல்லாம் நான் செழிப்பை மட்டுமே பார்ப்பேன். குறைவுகள் வந்தாலும் அந்த குறைவுகளையும் மறைத்து என்னுடைய தேவன் எனக்கு நிறைவா காட்டுவார், என்னோட குறைவா காட்ட மாட்டார். உன் வாழ்க்கையில இப்படி இருக்குது, நீ இப்படி கஷ்டப்படுற சொல்லி எனக்கு அது ஒரு வேதனையாவே வராது. வேதனைகள் இருக்கும், ஆனால் அது வேதனையா மாறாது, அது வேதனையா தெரியாது. எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றி போடுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ பாருங்க, இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையை எடுத்துக்கோங்க. ஆபிரகாம் என்ன செஞ்சா? ஈசாக்கு கிடைக்கிற வரைக்கும் அமைதியாக இருந்தான். கிடைச்சதுக்கு பிற்பாடு ஈசாக்கு தான் லட்டுன்னு சொல்லி ஈசாக்கு எடுத்துக்கிட்டான். ஆண்டவர் என்ன பண்ணார்? உனக்கு இருக்கிற ஈசாக்கை கொண்டு வந்து என் சமூகத்தில் பலி செலுத்துன்னு சொல்லிட்டார். அப்போ பலி செலுத்த சொன்ன பிற்பாடு இருதயத்தில் கொஞ்சம் துக்கம் இல்லாமல், யோசிக்காமல், யாருக்கிட்டையும் ஆலோசனை பண்ணாமல் சாமி சொல்லிட்டார், நான் இன்னைக்கே பண்ணுறேன்னு சொல்லி அந்த ஸ்பாட்லேயே எடுத்து கொண்டு போய் வச்சான். பலிபீடத்தில் மோரியா மலையில் போய் வச்சான். வச்சதுக்கு பிற்பாடு அங்கேயும் என்ன நடந்துச்சு? அங்கேயும் ஆண்டவர் அற்புதம் செய்தார். அவன் எதை கொண்டு வந்து வச்சானோ அதை அவனுக்கே எடுத்து கர்த்தர் கொடுத்தார்.
எது அவன் பிரியமா நினைச்சானோ இந்தா நீ இது. அப்ப ஆண்டவர் எப்படி சோதிச்சிருக்கிறார்? ஓ அப்படியா, இந்த மொபைல் உனக்கு ஒரு விஷயமே இல்லையா? மொபைல் ஆண்டவர் கேட்கிறாருன்னா சரி நான் இது பொருத்தனை பண்றேன் சுவாமி, இனிமே தொடமாட்டேன் ஏசப்பான்னு சொல்லி நம்ம ஒரு பொருத்தனை பண்ணதுக்கு பிற்பாடு சாமி என்ன பண்ணுவார் தெரியுமா? ஓ அப்படியா, இந்த மொபைல் உனக்கு ஒரு விஷயமே இல்லையா? ஓ நான் தான் தப்பாக நினச்சிக்கிட்டேன் போல, நீ மொபைலில் தான் அதிகமாக நேசிக்கிறேன் நான் நினச்சிக்கிட்டேன். அப்போ இந்த மொபைலை வச்சு யூஸ் பண்ணு, இனிமேல் இந்த மொபைலுக்கு எதுவும் பிரச்சனை வராது, நீ வச்சுக்கோ, மொபைல் வச்சுக்கோ, ஒன்றும் தொந்தரவு இல்லை. ஆண்டவரே நமக்கு பெர்மிஷனோட கொடுத்துட்றாரு. ஆண்டவர் பெர்மிஷனோட கொடுத்ததுக்கு பிற்பாடு சாத்தான் தொட முடியுமா? அவன் வந்து நம்மளை குற்றப்படுத்த முடியுமா? ஆண்டவர்கிட்ட போயிட்டு பாரு நீ கொடுத்த உன் பிள்ளை பாரு, உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு மொபைலில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறான்னு சாத்தா சொல்ல முடியுமா? சொல்லும்போது சாமி சொல்லுவார், அவள் என் மேலே தான் அதிகமாக பாசம் வச்சிருக்கிற, உனக்கு தெரியுமா? உனக்கு தெரியாது, அது எனக்கு தெரியும்னு சொல்லி சாமி சொல்லுவார். ஹல்லேலூயா. அதனால அந்த ஏசாயா 66வது அதிகாரம் 12வது வசனத்தில் சொல்லப்பட்டது போல மனுஷர் நம்முடைய தலையின் மேலே ஏறி போனாலும் தீயையும் தண்ணீரையும் நம்ம கடந்து வந்தாலும் செழிப்பான ஒரு இடத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். அதுக்கு அடுத்த வசனம் படிங்க, அதுக்கு அடுத்த வசனம் கூட அருமையா இருக்கும். முடிச்சிடலாம். ஆமேன். போதும். நான் சர்வாங்க தகன பலிகளை இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு செஞ்ச விற்பாடு என்ன செய்யணுமா? சர்வாங்க தகன பலிகளோடு நாம் ஆண்டோடைய ஆலயத்துக்கு ஓடி வரணுமா? பார்த்தீங்களா எப்படி? அது என்ன அர்த்தம் தெரியுமா? சர்வாங்க தகன பலி என்ன தெரியுமா? ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, அதை ஆராய்ஞ்சு பார்க்கறதுக்கு தனித்தனியாக பிரித்து படிங்க. சர்வ அங்கத்தையும் தகனமாய் நான் பலியாக கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறேன், தகனிக்கிறேன். ஆண்டவருக்கென்று என்னுடைய சர்வ அங்கத்தையும் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் என் கர்த்தருக்காக நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி ஒப்பு கொடுக்கிறது தான் சர்வாங்க தகன பலி. சர்வ அங்க தகன பலி, சர்வ அங்க தகன பலி. அப்போ ஆண்டவர் அப்படி என்ன பண்ணுறாரு? சர்வாங்க தகன பலியோடு என்ன செய்யணுமா? தாவி சொல்கிறாரு, சர்வாங்க தகன பலியோடு நான் உங்களுடைய ஆலயத்துக்குள்ளே பிரவேசிப்பேன். முழு மனதோட, முழு ஆத்மாவோட, முழு பலத்தோட நான் ஓடி வரேன் ராஜா உங்களுடைய சமூகத்துக்கு. எதுக்காக? செழிப்புள்ள தேசத்தை எனக்கு வச்சிருக்கிறீரப்பா, செழிப்புள்ள தேசத்தை வச்சிருக்கிறீர். நம்ம அப்படி ஓடி வரணும் இந்த சமூகத்துக்கு. நமக்கு டைம் இருக்கும் போதெல்லாம் ஓடி வாங்க, டைம் இருக்கும் போதெல்லாம் ஓடி வந்து யார் இருக்கிறாங்களோ இல்லையோ, இங்கே பசங்க விளையாடுறாங்களோ விளையாடலையோ, பசங்க எண்ணம் பண்ணிட்டு போகிறாங்க, யாரையும் பார்க்காதீங்க. இது தேவ சமூகம், இங்கே தேவன் இருக்கிறார், எப்பவும் இருக்கிறார், என்றென்றைக்கும் இருக்கிறார். இரவும் பகலும் அவர் என்ன செய்யறதில்ல? தூங்குறதில்லை. இஸ்ரவேலை காக்குகிறவர் அவர் உறங்காமலும் தூங்காமலும் இருக்கிறார். அப்படி இருந்து நம்மளை காக்கிறவர் இந்த இடத்துலயே இருக்கிறார். அதனால எந்த டைமோ பிரச்சனையோ கண்ணீரோ துக்கமோ பலவீனமோ வியாதியோ ஓடி வாங்க தேவ சமூகத்துக்கு. இங்கே வந்து அழுது ஜோம் பண்ணுங்க, இங்கே கண்ணீர் விடுங்க. கர்த்தர் நம்முடைய சத்தத்தை கேட்பார், நமக்கு பதில் கொடுப்பார், கர்த்தர் நமக்கு உதவி செய்வார், கர்த்தர் நமக்கு இறங்குவார். சரி, கர்த்தர் இந்த வார்த்தைகளின்படி, இந்த வசனங்களின்படி கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் செழிப்பாய் மாற்றும்படிக்கு நம்ம எல்லாரும் கர்த்தருடைய கருத்தில் ஒப்பு கொடுப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.